வருஷம் குண்டத்து பத்திரகாளியம்மனுக்கு பூக்குழி இறங்கி வருவோம். இந்த வருஷம் கொஞ்சம் மனசு நிம்மதி இல்லாத இருந்தோம். என் மருமாவை 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்தை வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஊனமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ரத்த டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வருதுன்னு சொன்னாங்க. நான் கங்காணம் கட்டிக்கிட்டு நான் பூக்குழி இறங்குறதுக்குள்ளே என் மருமகளுக்கு குழந்தை நல்லா இருக்கணும், ரிசல்ட் வரணும்னு நான் வேண்டினேன். அதேமாரி வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டில் என் மருமகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனி சாவுள்ள வரைக்கும் குண்டத்து பத்திரகாளியம்மனுக்கு நான் இறங்கிட்டே இருப்பேன். மேடு பத்திரகாளியம்மன் கோவில் இது. நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே 15-20 வருஷமாக நாங்கள் குண்டை இறங்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப வாய்ந்த அம்மா இது வந்து நினச்ச கருத்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. எல்லா மக்களுமே அம்மாவுக்கு வந்து இப்போ அவங்கவுங்க வேண்டுதல் வச்சு வருஷம் மக்கள் அதிகமான கூட்டத்தில் இங்கே இறங்கிட்டு இருக்காங்க, குண்டை இறங்கிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் இறங்குவாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக இறங்கிட்டு நல்லபடியாக வரணும்னு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு அந்த கல்கடை காளியாகிட்ட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். சொல்கிறதுக்கு எங்கள் அம்மா ஒன்று போதும். எங்கள் கல்லுக்கடை காளியம்மன் கோயில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எல்லா உலகத்துக்கும் தெரிஞ்சது. எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லா திருநங்கையும் நாங்கள் எல்லாமே இங்கே எங்கள் தாய் வீடு மாதிரி இந்த அம்மா. என்றைக்கும் இந்த அம்மாவுக்கு என்ன வேண்டிக்கிட்டாலும் இந்த அம்மா கிட்ட நடக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த அம்மா மீனம்மா நன்றி, வணக்கம்.
இப்போ 20 வருஷமாக நாங்கள் கல்லுக்கடை பத்திரகாளியம்மன் கோயிலில் பூக்குழி மிதிக்கிறோங்க. இந்த வருஷத்தோட நாங்கள் 21வது வருஷம். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. எங்கள் ஊர்லேயே ஈரோட்டில் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. தவறாமல் இறங்கிட்டு வரோங்க. நாங்கள் வந்து 12 நாள் 13 நாள் விரதம் இருந்து இறங்குவோங்க. 12 நாள் 13 நாள் விரதம் இருந்து. ஆமாம், ஒரு நேரம் சாப்பாடு தான். இன்னைக்கு பூராவே சாப்பிட மாட்டோம். பூக்குழி இறங்கும்போது ஒரு பச்சை தண்ணி தவிர எதுவுமே சாப்பிட மாட்டோம். பூக்குழி மிதிச்சுட்டு வந்து தான் சாப்பிடுவோம். வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் அதுவும் சாப்பிடுவோம். வேண்டுதலுக்கோசரம் தாங்க. வருஷம் 20 வருஷமாக இருக்குங்க. இதோட 21வது வருஷம். வணக்கம். நம்ம ஈரோடு குண்டத்து பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு வரோம். 20 வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்குறோம். வருஷம் வந்து குண்டை இறங்குவோம். எங்களுக்கு அந்த அம்மா நல்ல வழியாக தான் கொடுத்துருக்குறா. எங்களை நல்லா வச்சிருக்கிறா. மீண்டும் நினைச்ச காரியம் எல்லாமே வச்சிருக்கிறா. இந்த அம்மா கோயிலுக்கு வந்தால் எல்லா மக்களுக்கும் எந்த குறையில்லாமல் நல்லபடியாக வச்சிருக்கிறா. அதனால இந்த அம்மாவுக்கு குண்டை இறக்குறோம் தான் போகுது. வருஷம் கோடிக்கான பக்தர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த குண்டத்தில் இறங்கி போனால் எல்லா ஒரு மனக்கவலைகளும் தீர்ந்து போயிடும். எல்லாம் 1000 கஷ்டம் இருந்தாலும் அவளை பார்த்துட்டு போனால் எங்கள் அம்மாவை நல்லா இருக்கும். அவள் எங்கள் பெத்த தாய். அனைவரும் வருக அன்னையருள் பெருக. அனைவரும் வருக அன்னையருள் பெருக. 20 வருஷமா வந்து குண்டை இறங்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வருஷம் ஒரு வருஷம் கூட இல்லாம நாங்க குண்டம் இறங்கிட்டே தான் இருக்கோம். மாவட்டம் கல்லுக்கடைமேடு ராஜாஜி வீதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 நாள் சாட்டு ஈரோடு கொண்டத்து பத்திரகாளியம்மன் கோயில் 5 நாள் சாட்டு பால்குடம் முடிஞ்சு அடுத்து அக்னிகாபாலம் முடிஞ்சு அது பார்த்தீங்கன்னா குண்டம் திருவிழா. குண்டம் முடிஞ்சு மறுபடியும் 5 நாள் சாட்டு ஈரோட்டில் இருக்கிற அனைத்து மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து அருள் பெற்று வருவாங்க. இங்கே மாமா